வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது துளிரின் பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இடைநீக்கம் செய்யப்பட்டும் வேதனம் பெறும் இலங்கை போக்குவரத்து சபையின் சாரதிகள். வெசாக் தினத்தில் 61 கைதிகளுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு. தெமட்டகொட சமிலவின் சகா அதிரடியாக கைது. தமிழர் பகுதியொன்றில் விபத்தில் சிக்கிய கார், சிறுவன் உட்பட 4 காயம். புதிய அரசியலமைப்பு நிச்சயம் உருவாக்கப்படும், அரசாங்க தரப்பில் வெளியாகிய தகவல். அர்ஜுனா ராமநாதன் உள்ளிட்டோருக்கு எதிராக வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. 2 நீதிமன்றங்களில் தேடப்படும் பசல், சிஐடி அதிரடி பாய்ச்சல். காணாமல் போன கடற்றொழிலாளர்களை தேடும் பணிகள் தீவிரம். சம்பளத்துடன் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்ட சாரதிகள் தொடர்பில் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழுவில் கவனம் செலுத்தப்பட்டது. குறித்த குழு அதன் தலைவர், போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்நாயக்கவின் தலைமையில் கூடிய போதே இந்த விடயம் பற்றி கலந்துரையாடப்பட்டது. வெவ்வேறு ஒழுக்காற்று பிரச்சினைகள் காரணமாக 400-500 சாரதிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களில் சில பேர் வேறு வருமானங்களை பெற்று வருவதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். பல்வேறு சட்ட ஏற்பாடுகளின் கீழ் நீதிமன்ற நடவடிக்கையின் மூலம் அவர்களுக்கு சம்பளத்தை செலுத்த வேண்டியிருப்பதாகவும், இவ்வாறு பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சிலர் தனியார் பஸ்களின் சாரதிகளாக பணியாற்றி வருமானத்தை ஈட்டி வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இவ்விடயம் தொடர்பில் குழுவில் நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டதுடன் தேவையான சட்ட ஆலோசனையை உடனடியாக பெறுமாறும், ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கும் முறைகளை மறுபரிசீலனை செய்யுமாறும் அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவித்தல் வழங்கியுள்ளார். அத்துடன் போக்குவரத்து துறையுடன் தொடர்புடைய சட்ட கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதன் ஊடாக இத்துறையை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்காக நியமிக்கப்பட்ட உபக்குழுவின் அறிக்கை மற்றும் புகையிரத திணைக்களத்தை வினைத்திறனான மற்றும் திருப்திகரமான சேவைகளை வழங்கும் இடமாக மாற்றுதல் தொடர்பாக உபக்குழுவின் இடைக்கால அறிக்கை என்பன இங்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புனித வெசாக் பூரணை தினத்தை முன்னிட்டு சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 34வது பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய இந்த ஜனாதிபதி பொது மன்னிப்பு பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. சிறையில் உள்ள 61 கைதிகளுக்கு இந்த ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இவர்களில் 33 கைதிகள் வெசாக் தினமான 30ஆம் திகதியான இன்று சிறையில் இருந்து உத்தியோகபூர்வமாக விடுதலை செய்யப்பட உள்ளதாக சிறைச்சாலை திணைக்கள ஊடக பேச்சாளர் ஏசி கஜநாயக்க குறிப்பிட்டுள்ளார். தெமட்டகொட சமிலவின் ஆதரவாளர் என்று சந்தேகிக்கப்படும் போலீசாரால் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் 5 கிராம் ஐஸ் போதைப் பொருட்களுடன் நாவலப்பிட்டி போலீசாரினால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். பாதுகை பிரதேசத்தில் வசிக்கும் குறித்த சந்தேக நபர் நாவலப்பிட்டி பல்லேக்கம பகுதியில் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலுக்கு அமைய நாவலப்பிட்டி போலீஸ் உத்தியோகத்தரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இருப்பினும் சந்தேக நபரை கைது செய்ய முற்பட்ட வேளையில் அவர் போலீஸ் உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். இதில் காயமடைந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் நாவலப்பிட்டி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நாவலப்பிட்டி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெரிய கல்லாறு பகுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற வாகன விபத்தில் சிறுவன் ஒருவன் உட்பட 4 பேர் காயமடைந்துள்ளனர். மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் பயணித்த கார் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி மதில் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதாக களுவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் உடனடியாக அப்பகுதி மக்களால் மீட்கப்பட்டு கல்லாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்து குறித்து களுவாஞ்சிக்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புதிய அரசியலமைப்பு நிச்சயம் உருவாக்கப்படும், ஆனால் அதற்கான காலவரைவு பற்றி இதுவரை எந்தவித பேச்சுவார்த்தையும் இடம்பெறவில்லை என்றும், வடக்கு கிழக்கு மற்றும் மலையக மக்களுக்கு அரசியலமைப்பு சார்ந்த உரிமைகளை பெற்றுக் கொடுப்போம் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கும் போது 30 வருட கால யுத்தம் முடிவடைந்தாலும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு இன்றளவில் தீர்வு கிடைக்கவில்லை. இதனால் தான் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் இன்றும் போராடுகிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
நாட்டின் தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காணிகள் விடுவிக்கப்படும். ஜனாதிபதி அனுரகுமார ஆட்சிக்கு வந்து 1.5 வருட காலத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. ராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டுள்ளன. வீதிகளில் திறக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் காணிகளை பொதுமக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளோம். தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு காணிகளை விடுவிக்க முடியாவிடின் அந்த காணிகளுக்கு சொந்தமானவர்களுக்கு மாற்று காணிகளோ அல்லது இழப்பீடோ வழங்கப்படும். அதற்குரிய நடவடிக்கைகள் உரிய அமைச்சுக்கள் ஊடாக முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் உள்ளிட்டோருக்கு எதிராக தெல்லிப்பள்ளை புற்றுநோய் வைத்தியசாலை வைத்தியர் நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்த வழக்கு எதிர்வரும் ஜூன் 19ஆம் திகதி கட்டளைக்காக திகதியிடப்பட்டுள்ளது. தெல்லிப்பள்ளை வைத்தியசாலை புற்றுநோய் பிரிவு வைத்தியர் தொடர்பில் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பினார்கள் எனும் குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் உள்ளிட்ட 2 வைத்தியர்களுக்கு எதிராக நிகழ்நிலை காப்புச் சட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணம் மேலதிக நீதிவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போதே யாழ்ப்பாணம் மேலதிக நீதிவான் நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது. தன்னை தொந்தரவு செய்யும் வகையில் அவதூறுகளை பரப்பும் நோக்கிலும் செய்திகளை பரப்புவதிலும் மேற்கொண்டனர் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தெல்லிப்பள்ளை புற்றுநோய் பிரிவு வைத்தியர் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு இன்னும் சில தரப்புகளுக்கும் எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் ஃபசல் ராஜபக்ஷ கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் மற்றொரு உத்தரவை நேற்றைய தினம் கோட்டை நீதவான் ஃபசல் அமரசேன பிறப்பித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு ஊவா மாகாண சபை தேர்தல் பிரச்சாரத்துக்காக சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்துக்கு சொந்தமான 7.8 மில்லியன் ரூபாய் பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் ஃபசல் ராஜபக்ஷ கைது செய்யுமாறு உத்தரவிடப்பட்டது. எனினும் இவர்களை கைது செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் வீடுகளுக்கு சென்றபோது சந்தேக நபர்கள் எவரும் அங்கு இல்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் அரசு நிதியில் 12,000 டி-ஷர்ட்டுகள் அச்சிடப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த டி-ஷர்ட்டுகளின் ஒரு பக்கத்தில் முன்னாள் ஜனாதிபதியும் மஹிந்த ராஜபக்ஷவின் புகைப்படமும், மறுபக்கத்தில் அரசியல் கட்சியொன்றின் பெயரும் அச்சிடப்பட்டு மொனராகலை மாவட்டத்தில் நடைபெற்ற அரசியல் கூட்டம் மற்றும் பிரச்சாரங்களின் போது அவை விநியோகிக்கப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை முனை மற்றும் கட்கோவளம் பகுதிகளைச் சேர்ந்த 4 கடற்றொழிலாளர்கள் கடந்த 27ஆம் தேதி புதன்கிழமை கடலுக்கு சென்ற பின்னர் கரை திரும்பாததால் அவர்களை தேடும் நடவடிக்கையில் சக மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி MP சுமந்திரன் நேற்று பிற்பகல் பருத்தித்துறை முனை கடற்கரைக்கு சென்று தேடுதல் பணிகளில் ஈடுபட்டிருந்த கடற்றொழிலாளர்களிடம் நிலைமைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து காங்கேசன்துறை கடற்படை கட்டளை அதிகாரியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தேடுதல் நடவடிக்கைகளை விரைவுபடுத்துமாறு குறிப்பிட்டார். மேலும் இந்திய கடலோர காவல்படை மற்றும் இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு காணாமல் போன கடற்றொழிலாளர்களை தேடுவதற்கு உதவி கோரியுள்ளார். அதேவேளை இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயக்கொந்தவுடன் தொடர்பு கொண்டு ஹெலிகாப்டர் உதவியுடன் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறும் சம்பவங்களை செய்திகளாக உடனுக்குடன் உண்மை தரவுகளுடன் அறிந்து கொள்ள தொழில் செய்திகளுடன் இணைந்திருங்கள். உடனுக்குடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள தொழில் செய்திகளை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும்.